பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் காத்திருக்கிறோம். சுவாமி, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. காத்திருக்கிற நாங்கள் யாவரும் கேட்கிறவர்கள் மாத்திரமே எங்கள் இருதயம் திறக்கப்படத்தக்கதாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிறதான அன்பு தெய்வ பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். இந்த நேரத்திலே நேரலை வாயிலாக எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கும் எனது வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். மீகா 6:8. நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு உண்மை வழியில் இறைவனுக்கு பிரியமாய் நடத்தல். உண்மை வழியில் இறைவனுக்கு பிரியமாய் நடத்தல் என்கிறதான தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வாசிப்போம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே மீகா புஸ்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதான ஒரு வசனம் மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லவா வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று இங்கே மீகா புஸ்தகத்தில் எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. ஆம், இந்த வசனம் நாம் ஒவ்வொருவரு பாற்றும் கேட்கப்படுகிறதான ஒரு கேள்வியாய் காணப்படுகிறது. தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது என்னவாய் இருக்கிறது? நாம் கொடுக்கிறதான காணிக்கைகளை அவர் ஒரு பொழுதும் எதிர்பார்க்கிறவர் அல்ல. நாம் எவ்வளவு விலை உயர்ந்ததான ஒரு பொருட்களை கொடுக்க போகிறோம் என்று அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிற தேவனாயும் அல்ல. நாம் எப்படிப்பட்டதான காரியங்களை அவருக்கு கொடுக்க போகிறோம் என்பதை குறித்து அவர் காத்திருக்கிற தேவனாயும் அல்ல. மாறாக அவர் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார்? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து
தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்திருப்பதல்லவா என்பதை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். இங்கே 3 விஷயத்தை, 3 காரியத்தை நம்மிடத்திலிருந்து, மனிதர்களாகிய நம்மிடத்திலிருந்து நம்மை படைத்ததான இறை தேவன் எதிர்பார்ப்பு மிகுந்தவராய் காணப்படுகிறார். அவர் என்னென்ன எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார்? இரக்கத்தை எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார், மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார், நியாயம் செய்தலை எதிர்பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். கவனிக்கணும். இங்க தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறதான நாம், தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டியதான நாம், நம்மிடத்திலிருந்து அவர் பிரதிபலனாய் எதை எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே நியாயம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை குறித்து அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு நாம் இரக்கம் பாராட்டுகிறவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் மேலாய் மனத்தாழ்மையாய் நாம் நடந்து கொள்ளுகிறோமா என்பதை குறித்து அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு வசனத்தை வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். வாசியுங்கள். உபாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 10:12. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மையுண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அவரிடத்தில் முழு இருதயத்தோடே முழு ஆத்மாவோடே அன்பு கூற வேண்டும் என்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் மீது நாம் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை தான் அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். சற்று ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய இருதயத்தை ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவன் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை குறித்து உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அவர் மீது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு செலுத்துகிறோமா என்று
நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணமாய் இத்தருணம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் நாம் நினைத்து கொண்டிருக்கிறதான காரியம் என்னவாயிருக்கிறது? நான் என்ன செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு வெகுமதிகளையோ ஒரு காணிக்கைகளையோ திருச்சபைக்கு முன்பதாய் நான் கொண்டு வந்து இறைவனுக்கு நான் படைத்து விட்டேன் என்றால், தேவன் எதிர்பார்க்கிறபடி, அவர் கேட்டபடி எல்லாவற்றிலேயும் நான் உதாரத்துவமாய் காணப்படுகிறேன் என்கிறதான மன சிந்தையோடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இவ்விதமாகத்தான் ஒரு காலகட்டத்திலே அவர்களுடைய இருதயம் மாற்றப்பட்டதாய், மாற்றம் அடைந்ததாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, பாவத்திற்கு ஒரு நிவாரணம் கிடைக்கப்படும்படியாய், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு நீதி புதியதாக பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, பாவ நிவாரண பலிகளை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யும்படியாய் அவர் சொல்லியிருந்தவராய் காணப்பட்டார். எதற்கு? நீங்கள் ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ கொண்டு வந்து, ஒரு கோழியையோ ஒரு புறா குஞ்சையோ கொண்டு வந்து என்னுடைய சன்னிதானத்துக்கு முன்பதாய் அவைகளை பலி செலுத்துவீர்களானால், அவைகள் நிமித்தமாய் சிந்தப்படுகிறதான இரத்தத்தினாலே நான் குளிர்விக்கப்பட்டு உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறவனாய் காணப்படுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முறைமையாக கட்டளையாக கொடுத்தவராய் காணப்படுகிறார். ஆனால் நாளடைவிலே அவைகள் எவ்விதமாக மாற்றப்பட்டது, மனதின் மாற்றங்கள் எவ்விதமாய் காணப்பட்டது. நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், ஆனால் ஒரு புறா குஞ்சையோ ஒரு ஆட்டுக்குட்டையோ ஒரு மாட்டையோ கொண்டு போய் பலி செலுத்தினால் எனக்கு பாவ நிவாரண பலி கிடைத்துவிடும், பாவத்துக்கென்று ஒரு நிவாரணம் எனக்கு கிடைத்துவிடும், அதிலிருந்து நான் விடுதலை பெற்று விடுவேன். நான் பாவம் செய்தால் என்ன என்பதின் நிர்விசாரணம் மனிதனுக்கு ஏற்பட்டதாய் காணப்பட்டது. எதற்காக தேவனாகிய கர்த்தர் இந்த பாவ நிவாரண பலிகளை நியமித்தவராய் மனிதனுக்கு அருளினவராய் காணப்பட்டார்? மனிதன் தன் பாவத்தை உணர்ந்து அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக, ஒரு மீட்பு பெறும்படியாக, ஒரு பாவ நிவர்த்தி அடையும்படியாக இந்த பலிகளை எல்லாம் அவர் அனுமதித்தவராய் காணப்பட்டார். ஆனால் நாளடைவிலே மனிதனுடைய நிலை, எண்ணங்கள் எவ்விதமாய் மாற்றப்பட்டது? பாவம் செய்தால் என்ன, நமக்கென்று இறைவன் ஒரு நிவாரணத்தை கொடுத்திருக்கிறார், அந்த பரிகாரத்தை நாம் செய்து விட்டோமானால் இதிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் என்கிறதான இருதயத்தின் மனப்பக்குவம் அவனுக்கு மாற்றப்பட்டது. இருதயத்தின் மனப்பக்குவம் அவனுக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த நியாயத்தின் நிமித்தமாய் தேவனுக்கு நாம் பயந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு பயப்படுவதின் நிமித்தமாய் நம்மிடத்திலே ஒரு கீழ்ப்படிதல் காணப்பட வேண்டும். நம்மிடத்திலே தேவ அன்பு மிகுதியாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைய காலகட்டத்தின் சூழ்நிலையை நாம் எடுத்துக்கொள்வோமானால், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை நாம் எடுத்துக்கொள்வோமானால், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் எவ்விதமாய் சில காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் ஒரு கிறிஸ்தவன்,
நான் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கழித்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து தேவன் மீது அன்பு செலுத்துவதை தான் அவர் அங்கீகரிக்கிறவராய் காணப்படுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எவ்விதமாய் காணப்பட வேண்டும்? அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். அந்த நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் இருக்கிறபடியினாலே நான் பாவத்துக்கு உட்படுவேனானால், பாவத்தை நான் செய்வேனானால் அவர் எனக்கு தண்டனையை அருளச் செய்வார் என்கிறதான புத்தியின் எண்ணம் நமக்கு இருக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். நமக்கு எப்படிப்பட்டதான புத்தியின் எண்ணமாய் இருக்க வேண்டும்? தேவ பயம் என்பது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார், நான் பாவத்தில் சிக்குண்டவனாய் காணப்படாதபடிக்கு, பாவத்தை நான் மீண்டும் மீண்டுமாய் செய்யாதபடிக்கு, நீதியின் சூரியனை பெற்றுக் கொண்டிருக்கிறதான நான், நீதியின் சூரியனை தரிசித்துக் கொண்டிருக்கிறதான நான், பாவத்திலே என்றென்றைக்கும் அமிழ்ந்து போய்விடாமல் ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறதை, தன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு தெளிவு காணப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும். ஒரு உதாரணத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று இங்கே நான் ஆசைப்படுகிறவனாய் காணப்படுகிறேன். இன்றைய காலகட்டத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதான எல்லா காரியங்களையும் நீங்கள் உற்று நோக்கி பார்ப்பீர்களானால், தேவன் மனிதனுக்கு கொடுத்த விதமாய் இன்றைக்கு மனிதன் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிருக்கிறானா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், எவை ஒரு காரியத்திலேயும் தேவன் எவ்வளவு விதமாய் கொடுத்தாரோ அவ்விதமாகவே மனிதன் பெற்றுக்கொள்வது இல்லை என்பதை நான் உங்களிடத்திலே சுட்டிக்காட்டுகிறவனாய் காணப்படுகிறேன். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தை தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி உண்டாக்கி அதனுடைய தன்மை கொஞ்சமும் மாறாமல் அப்படியே அதனுடைய இயற்கை தன்மையோட மனிதனிடத்திலே தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று, சகலமும் உங்களுக்கு நான் கையளிக்கிறேன் என்று மனிதனிடத்திலே அவர் கொடுத்தவராய் காணப்படுகிறார். கவனிக்கணும், இங்க இல்லாட்டி வெளில போயிடுங்க. அப்படி கொடுத்ததான அந்த தன்மையோட மனிதன் இன்றைக்கு எல்லாவற்றையும் அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறானா என்று கேட்போமானால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய அன்றாட தேவைகளுக்காய் மனிதன் எல்லா விதத்திலேயும் அவன் தேடி போய் சில பொருட்களை அவன் வாங்கும் பொழுது, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த பொருட்களுடைய தன்மை எவ்விதமாக மனிதனுக்கு இன்னைக்கு கிடைக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது, ஒவ்வொரு மக்களுக்கும் எவ்விதமாய் கிடைக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது? ஒரு கலப்படம் மிகுந்ததாய், குறைவுள்ளதாய், அதனுடைய தன்மையை அது இல்லாம நிலையிலே ஒவ்வொரு பொருட்களும் மனிதனுக்கு கிடைக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு இந்த உலகத்தை கொடுத்த பொழுது அதனுடைய இயற்கையின் தன்மை மாறாமல் மனிதனுக்கு கையளிக்கப்பட்டதாய் கொடுத்தார். மனிதன் ஆண்டு கொள்ளும்படியாய், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய். ஆனால் அவைகளிலிருந்து எடுத்து இன்றைக்கு மனுக்குலத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதான பொருட்கள் எவ்விதமாய் கொடுத்து கொண்டிருக்கப்படுகிறது? கலப்படம் மிகுந்ததாய், தன்மை இல்லாதபடிக்கு. ஒரு உதாரணத்துக்கு வேண்டும்னா சொல்றேன், ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான். இன்றைக்கு கிடைக்கப்படுகிறதான ஒரு பாலினுடைய தன்மை, அந்த பாலின் தன்மையோட மனிதனுக்கு இன்றைக்கு கிடைக்கப்படுகிறதா என்று நாம் பார்ப்போமானால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கலப்படம் மிகுந்த பாலை தான் ஒவ்வொரு மனிதனும் பருகி கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான். ஏதாவது ஒரு கலப்படம். இது பாலில் மாத்திரமல்ல, எல்லா பொருட்களிலிருந்தும் ஒரு கலப்படம் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய தன்மையோட மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ கிடைப்பதை தன்னுடைய பிழைப்புக்காக, தன்னுடைய ஜீவனுக்காக அதை எப்படியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு கட்டாயத்துக்குள் மனிதன் இன்றைக்கு தள்ளப்பட்டு இருப்பதினாலே அந்த கலப்படம் மிகுந்ததான பொருட்களை அவன் வாங்கி அதை தன் ஜீவனுக்காக எடுத்துக்கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது அதனுடைய இயற்கை தன்மை மாறாமல் அதனுடைய உண்மை தன்மையோடே அவர் மனிதனுக்கு கொடுத்தவராய் காணப்படுகிறான். நாளடைவிலே மனிதனுடைய தேவைகளின் நிமித்தமாய் மனிதனுக்கு மனிதன் ஒவ்வொரு பொருட்களையும் அவன் பகிர்ந்து கொண்டவனாய் காணப்பட்டான். பண்டமாற்ற முறையிலே எனக்கு தேவையானதை ஒருவருக்கு என்னிடத்திலே இருப்பதை கொடுத்துவிட்டு அவரிடத்தில் இருக்கிறதான பண்டத்தை நான் மாற்றிக்கொள்ளும்படியாய் பண்டமாற்ற முறைகள் ஒரு காலகட்டத்திலே காணப்பட்டு கொண்டிருந்தது. அன்றைக்கும் அந்த உண்மைத்தன்மை, அந்த உண்மை அங்கே இருந்தது. ஆனால் நாளடைவிலே காலங்கள் உருண்டோட தேவைகள் அதிகமாக்கப்பட்டதின் நிமித்தமாய், தேவைகள் அதிகரித்ததின் நிமித்தமாய் அந்த தேவையை எவ்விதமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஏதாவது ஒரு வகையிலே பூர்த்தி செய்ய வேண்டும், நிறைவாக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்று மனிதன் சுயமாய் யோசித்து என்ன செய்து விட்டான்? அதை எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்கிறதான மனப்பக்குவம் அடைந்து அதை கலப்படம் செய்து கலப்பட பொருளை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறவர்களாய் தன்னை மாற்றிக்கொண்டான். கலப்படம் கொடுக்கிறவங்களாய் மாற்றிக்கொண்டான். இதை ஏன் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறவனாய் காணப்படுகிறேன் என்றால், தேவனாகிய கர்த்தர் மனிதனை இந்த பூமியிலே சிருஷ்டித்த பொழுது தேவ சாயலோடு தான் மனிதனை அவன் சிருஷ்டித்தவராய் காணப்பட்டார். தேவன் எவ்விதமாய் பரிசுத்தமாய் இருந்தாரோ அவ்வித பரிசுத்தத்தோட தான் துளியளவும் கூட குறையாமல் தூய பரிசுத்தத்தோட மனிதனை இந்த பூமியிலே சிருஷ்டித்தவராய் இருந்தார். ஆனால் காலங்கள் உருண்டோட நிலைகளும் தன்மைகளும் மனிதனிடத்திலே மாற்றப்பட்டதாய் காணப்பட்டது. இப்பொழுது முடிவின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு மனிதனுடைய நிலை எதுவாய் காணப்படுகிறது? எல்லாவற்றிலும் கலப்படம். நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது உலக பொருட்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறவனாய் அல்ல. மனிதனிடத்திலே, மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதான கலப்படத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறேன். எல்லாவற்றிலேயும் ஒரு கலப்படம். தேவன் எதிர்பார்ப்பது எவ்விதமாக, அன்றைக்கு தேவ சாயலை எவ்விதமாய் மனிதனிடத்திலே ஜீவ சுவாசத்தில் அவர் ஊதினாரோ அதே கலப்படம் இல்லாமல் தூய ஜீவ சுவாசமாய், தூய ஆத்துமாவாய் மனிதன் மீண்டுமாய் என்னிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதை தான் அவர் உற்று நோக்குகிறவராய் காணப்படுகிறார். அதை தான் இங்கே வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பயத்தோடே அவருடைய வழியில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று. இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் தேவனாகிய கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோமா என்று கேட்போமானால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்? காரணம் என்ன? எப்படி ஒரு காலகட்டத்திலே உண்மைத்துவத்தோட பண்டமாற்ற முறைகள் காணப்பட்டு கொண்டிருந்ததோ அதே போல ஒரு காலகட்டத்திலே தேவனிடத்தில் அன்பு செலுத்துவதும், தேவனுக்கு பயந்திருப்பதும்,
தேவன் காண்பித்ததான வழியில் நடப்பதும் இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை நான். ஆனால் காலங்கள் உருண்டோட 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 மனிதனுக்குள் ஏற்பட்டதான ஒரு நிர்விசாரணத்தின் நிமித்தமாய் மனிதன் எவ்விதமாய் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறான், எவ்விதமாய் மனிதனுடைய வாழ்க்கை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு கலப்படம் மிகுந்த வாழ்க்கை மனிதனிடத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு உண்மைத்தன்மை இல்லை மனிதனிடத்திலே. ஒரு மனுக்குலத்திலே உண்மைத்தன்மை இல்லாத நிலை தான் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் முடிவின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனிதனிடத்திலே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய எதிர்பார்ப்பு எவ்விதமாய் இருக்கிறது? உண்மைத்தன்மையை அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் எவ்விதமாய் அன்பை நம் மீது செலுத்துகிறாரோ அதே அன்பின் தன்மை குறையாமல் நம்மிடத்திலிருந்து மீண்டுமாய் தேவன் மீது அன்பு வைக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். ஆனால் நாம் வைக்கிறதான அன்பு எவ்விதமாய் காணப்படுகிறது? எவ்விதமாய் காணப்படுகிறது? கலப்படும் மிகுந்த அன்பாய் காணப்படுகிறது. எல்லாவற்றிலேயும் ஒரு கலப்படம், உண்மைத்தன்மை இல்லை. தேவன் மீது வைக்கிறதான அன்பிலேயே உண்மைத்தன்மை இல்லை. அவர் எதிர்பார்க்கிறபடி நம்மால் அன்பு செலுத்த முடியவில்லை. காரணம் என்ன? நமக்குள் இருக்கிறதான எண்ணங்களும் சிந்தனையின் ஓட்டங்களும் நம்மை தேவன் மீது உண்மைத்தன்மையோடு அன்பு வைக்க முடியாதவர்களாய் நம்மளை தகர்த்தெறிகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய எண்ணம் எதுவாயிருக்கிறது? நான் மனிதன் தானே, நான் பாவத்தில் விழுவது இயல்புதானே என்கிறதான எண்ணத்தை கொண்டிருக்கிறபடியினாலே சற்று இப்படி மாற்றி யோசித்து பாருங்கள். ஜீவ சுவாசம் எனக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நான் ஜீவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறதான எண்ணமுடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களால் பாவத்தை ஒரு பொழுதும் செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நம்முடைய எண்ணம் இன்றைக்கு மாற்றப்பட வேண்டியதாய் இருக்கிறது. எதற்கு? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான அந்த அன்பின் உண்மைத்தன்மையை வைக்கும்படியாக, தேவன் நம் மீது எதிர்பார்க்கிறதான அந்த தேவ பயத்தை நாம் செலுத்தும்படியாக, தேவ வழியில் நடக்கப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் நம்முடைய எண்ண மாற்றம் நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. எப்படிப்பட்டதான எண்ண மாற்றமாய் இருக்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் எனக்குள் ஜீவ சுவாசத்தை வைத்திருக்கிறார். அந்த ஜீவ சுவாசத்துக்கு நான் கைமாறாக உண்மையான அன்பை தேவனுக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்கிறதான எண்ணமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய பழைய எண்ணத்தை நாம் களைய பண்ண வேண்டும். என்ன எண்ணம்? நான் மனிதன் தானே, நான் பாவத்தில் விழுவது இயல்பு தானே. அந்த எண்ணம் நம்மிடத்திலிருந்து களையப்பட வேண்டியது. அந்த எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் ஒரு பொழுதும் தேவன் எதிர்பார்க்கிறபடி அந்த உண்மைத்தன்மை இல்லாதவர்களாய், அந்த ஜீவ வாழ்க்கையை வாழ முடியாதவர்களாய் கடைசியில் மாண்டு போவது நிச்சயமாக்கப்பட்ட ஒன்றாய் காணப்படும். எதில்? எதில்? நித்திய ஆக்கினைக்காய் வைக்கப்பட்டிருக்கிறதான, பிசாசுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதான எரிகிற அக்கினி கடைகளிலே மாண்டு போவது நிச்சயமானதாய் காணப்படும். அது பிசாசுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதான நித்திய அக்கினி கடல். அது சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை இன்றைய காலகட்டத்திலே அதெல்லாம் சாத்தியம் அல்ல, இது கலப்படம் மிகுந்ததா இருக்கும் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்களானால் ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். எப்படி அத்தனை லட்சோப லட்ச ஜனங்களை காட்டிலும் நோவா மாத்திரம் பேழைக்குள் பிரவேசிக்க செய்தாரோ, அதே போல தேவனுடைய வருகையில் யார் மாத்திரம் உண்மைத்தன்மை உடையவர்களாய் தேவனை நேசித்தார்களோ அவர்கள் மாத்திரமே பிரவேசிப்பார்கள் என்று நான் உங்களிடத்திலே ஆணித்தனமாய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். இதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். யார் ஒருவருடைய எண்ணம் மாற்றப்படுகிறதோ, எப்படி
தேவனாகிய கர்த்தர் எனக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார். அவருடைய சுவாசத்தின் தன்மை குறையாமல் மீண்டுமாய் என் ஆத்துமா அவர் அண்டையில் சேரும் பொழுது அதே பரிசுத்தத்தோடு அதே உண்மை தன்மையோடு அவரிடத்திலே சென்று சேர வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமானால் அவன்தான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்று ஆணித்தனமாய் இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். நான் மனிதன் தானே, நான் பாவத்தில் விழுவது இயல்புதானே என்கிறதான எண்ணத்தோட கூட ஒருவனும் ஒரு பொழுதும் செல்ல முடியாது. இதுதான் சத்தியமாய் காணப்படுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய எதிர்பார்ப்பு எதுவாயிருக்கிறது? அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பதை தான் அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். வெறுமன கொஞ்ச நேரம் சத்தியத்தை கேட்கும் போது மட்டும் ஆண்டவரே சோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா, பிரைஸ் தரோம், சோத்திரம், பிரைஸ் லார்ட் அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போன பின்பு மீண்டுமாய் தேவ அன்பு இல்லாதவர்களாய் நாம் மாறி போவோம். ஆனால் அதில் கலப்படம் மிகுந்தவர்களாய் காணப்படுவோம். நாம் கலப்படம் மிகுந்தவர்களாய் காணப்படுவோம். எப்படி இந்த உலகத்தார் கலப்படம் மிகுந்ததான பண்டங்களை மாற்றிக் கொள்ளுகிறார்களோ அவ்விதமாகவே தேவனுக்கு நாம் கலப்படத்தோட தான் அன்பை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். கலப்படம் மிகுந்ததான அன்பை தேவன் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அல்ல. அவர் நாம் கொடுக்கிறதான உண்மைத்தன்மையை அவரை உற்று நோக்குகிறவராய் காணப்படுகிறார். அதைதான் காயின் ஆபேலிடத்திலேயும் அங்கே உற்று நோக்கினார். அதைதான் அவர் தெளிவாகவும் சொல்லுகிறார். பலிகளை அல்ல, உன் இருதயத்தின் எண்ணத்தையே நான் உற்று நோக்குகிறவனாய் இருக்கிறேன் என்று ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி நிமித்தமாய் உரைக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. அவர் சொல்றது தெளிவா சொல்றார். இங்க கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று அவர் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். நீ கொடுக்கிறதான காணிக்கைகளின் நிமித்தமாய் அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. இங்க வசனம் தெளிவா இருக்குது. அவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். எதற்கு கீழ்ப்படிதலை? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நீ கொடுக்கிறது ஆட்டுக்குட்டியா அல்லது புறா குஞ்சா அல்லது கோழியா அல்லது மாடான்னு சொல்லிட்டு அவர் உற்று நோக்கி அதன்படி உனக்கு பாவ நிவாரணத்தை கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறதான எதிர்பார்ப்பு எவ்விதமா இருக்கிறது? கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலை அவர் எதிர்பார்க்கிற தேவனாயிருக்கிறார். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொன்னதான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிறானோ அவன் மீது அவர் அதீத அன்பு செலுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்விதமான அன்பை நீங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிறதான அன்பின் நிமித்தமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த அன்போடு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் உண்மைத்தன்மையை எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். கலப்படம் இல்லாத அன்பு, கலப்படம் இல்லாத அன்பை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை கொண்டு வெளியில் ஒரு வார்த்தைகளை பேசுவதை அவர் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு வெளியில் ஒரு முகபாவனைகளை காட்டுகிறவரை ஏற்றுகிற தேவன் அல்ல. அப்படிப்பட்டதான கலப்படம் மிகுந்த ஆத்மாவை அவர் ஒரு பொழுதும் அங்கீகரிக்க மாட்டார். அவர் கலப்படத்தை விரும்புகிற தேவன் அல்ல. உண்மைத்தன்மையை அவர் எதிர்பார்க்கிற தேவன், உண்மைத்தன்மையை அவர் உற்று நோக்குகிற தேவன், உண்மைத்தன்மையை மாத்திரம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், என்னுடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாயிருக்கிறது, நீதிமான் ஒருவனும் இல்லையே என்று விசனப்படுகிறவராய் காணப்படுகிறார். நீதிமான் ஒருவனும் இல்லையே என்று விசனப்படுகிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? காரணம் என்ன? நான் எவ்விதமாய் இந்த மனிதன் மீது, இந்த மனுக்குலத்தின் மீது அன்பு செலுத்தினேனோ அதே அன்பு மீண்டுமாய் திரும்பி என்னிடத்திலே காட்ட வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஒருவனும் அந்த உண்மைத்தன்மையோடு அன்பு செலுத்தவில்லை. தேவன் மீது கலப்படம் மிகுந்த அன்பை தான் இன்றைக்கு நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் தேவனை நேசிக்கிறேன், அவருடைய வழிகளில் நடக்கிறேன் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவாய் காணப்படுகிறது? கலப்படம் இல்லாத அன்பை அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். உண்மைத்தன்மை மிகுந்த அன்பாய் அவர் உற்று நோக்குகிறவராய் காணப்படுகிறார். உன்னுடைய கீழ்ப்படிதலிலே கலப்படம் இல்லாத தன்மை இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அவரை தேடுகிறதான வழியில் உண்மைத்தன்மை காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் தேடுகிறவராய் காணப்படுகிறார். தாவீதினிடத்திலே ஒரு உண்மைத்தன்மை என்பது இருந்தது நிமித்தமாகத்தான் அவன் காட்டு வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டு ராஜாவாய் அங்கீகரிக்கப்பட்டான். யோசேப்பினிடத்திலே ஒரு உண்மைத்தன்மை இருந்தது நிமித்தமாகத்தான் சிறைச்சாலையில் இருந்து மீட்கப்பட்டு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஸ்தானாதிபதியாய் அவன் நியமிக்கப்பட்டான். தானியேலிடத்திலே உண்மைத்தன்மை இருந்தது நிமித்தமாகத்தான் சிங்கங்களின் வாய்களை கட்டி சிங்கக்கிபியிலிருந்து மீட்கும்படியாக அவன் அங்கீகரிக்கப்பட்டான். தானியேலுடைய தோழர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவிடத்திலே ஒரு உண்மைத்தன்மை இருந்தது நிமித்தமாகத்தான் அக்னி ஜுவாலையில் இருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னிடத்திலே உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதை குறித்து உன் இருதயத்தினை ஆராய்ந்து பார். தேவன் எதிர்பார்க்கிறதான உண்மைத்தன்மை. காரணம் என்ன? அவர் ஒரு பொழுதும் கலப்பட பொருளை விரும்புகிற தேவன் அல்ல. ஒரு பொழுதும் கலப்பட பொருளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. நீ வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையின் பிழைப்புக்கு, உன்னுடைய ஜீவியத்துக்கு கலப்பட பொருளை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளையாய் காணப்படலாம். நீ வேண்டுமானால் என் ஜீவனை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கலப்பட பொருளை எடுத்து நீ புசிக்கிற பிள்ளையாய் காணப்படலாம். ஆனால் ஒரு பொழுதும் தேவனாகிய கர்த்தர் கலப்படத்தை விரும்புகிற தேவனும் அல்ல, ஏற்றுக்கொள்ளுகிறவரும் அல்ல. ஒன்றே ஒன்று கிடைத்தால் கூட நீதியும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று ஆவல் கொள்ளுகிற தேவன் அவர். அப்படியே ஒண்ணு கிடைச்சா கூட உண்மையானது கிடைக்குதான்னு எதிர்பார்க்கிற தேவன் அவர். அதுதான் நோவாவிடத்திலே காணப்பட்டது, அந்த உண்மைத்தன்மை. அந்த நோவாவிடத்திலே அந்த உண்மைத்தன்மை இருந்ததான் நிமித்தமாகத்தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே வாழ்ந்த ஜனங்களிலே நோவாவுக்கோ நீதிமானாய் இருந்தபடியினாலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உனக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டுமானால் உண்மைத்தன்மை உள்ளத்திலே காணப்பட வேண்டும்.
தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடக்கப்பட வேண்டியது நம்முடைய கடமையா இருக்க வேண்டும். உண்மைத்தன்மையோடு இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். மத்தேயு 5:24. மத்தேயு 5:24 அவர் உவமையாக அவர் சொல்லுகிறார், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அவர் உண்மைத்தன்மையை எதிர்பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அவர் காணிக்கையை அங்கீகரிக்கிற தேவன் அல்ல. உன் சகோதரனோடே நீ அன்பு கூறாமல், உன்னுடைய அண்டை அயலாகத்தாரோட நீ அன்பு கூறாமல், உன்னுடைய உற்றார் உறவினரோட நீ அன்பு கூறாமல், நான் தேவனுக்கு ஏதாவது ஒரு வகையிலே காணிக்கைகளையோ ஒரு தொகையையோ நான் செலுத்தி விடுவேன், ஆனால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்கிறதான எண்ணத்தோட கூட வந்து தேவ ஆலயத்தில் தேவ சன்னிதானத்துக்கு முன்பதாக நாம் ஒரு காணிக்கைகளையோ வெகுமதிகளையோ செலுத்துவோமானால் அவர் சொல்லுகிற காரியம், இதை முதலாவது அங்கு வைத்து விட்டு நீ போய் உன் சகோதரனிடத்திலே நீ அன்பு கூறு, உன்னுடைய உற்றார் உறவினத்திலே நீ அன்பு கூறு. ஏன்? கலப்பட பொருட்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அல்ல, கலப்படத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. குறையோடு கூட நீ ஏதாகிலும் ஒன்றை கொடுப்பாயானால் அதை நான் உற்று நோக்குகிறவர் அல்ல, ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. நீ கொடுப்பதை நான் எதை எதிர்பார்க்கிறேன்? உண்மைத்தன்மையோடு. அதைதான் சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று. அந்த உண்மைத்தன்மை, நான் எவ்விதமாக உன் மீது அன்பாயிருக்கிறேனோ அதில் ஒரு அளவு துளி அளவு கூட அன்பு குறையாமல் நீ அடுத்தவர்களிடத்திலே காட்ட வேண்டும் என்பதை குறித்து அவர் சுட்டிட்டவும் தெளிவுமாய் சொல்லுகிறவராய் இருக்கிறார். இப்படி நீ ஒப்புரவாகிவிட்டு அவர்கள் மீது அன்பு செலுத்திவிட்டு அதன் பிற்பாடாக வந்து எனக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை நீ செலுத்து என்று அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்ன? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஒருத்தனங்கிட்ட இருந்து அநியாயமா பிடுங்கி அவனை நிர்மூலப்படுத்தி அவன் காசை வாங்கி நாம வைத்துக் கொண்டு அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை தசம பாகமாக கடவுளுக்கு கொடுத்துட்டோம்னா இதிலிருந்து எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைத்து விடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். கலப்பட அன்பு. நாம் நினைத்துக் கொண்டிருப்பது என்ன? கலப்பட அன்பு. ஒருவனை நிர்மூலப்படுத்தி, ஒருவனை துன்பப்படுத்தி, அவன் இருதயம் நோகத்தக்கதாய், அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வடியத்தக்கதாய், அவனுடைய வாழ்க்கை நஷ்டப்படத்தக்கதாய் அதிலிருந்து நீ ஆதாயம் பார்ப்பாயானால் அந்த ஆதாயத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை தேவனுக்கென்று காணிக்கை செலுத்துவாயானால் அதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல, அங்கீகரிக்கிறவரும் அல்ல. இன்றைய காலகட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுக்கான காரியம் இதுதான். இன்றைய காலகட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? இதற்கு ஒரு மேற்பூச்சு கூட பூசுறாங்க. என்னன்ட்டு, இதெல்லாம் ஒரு வியாபார தந்திரங்க. ஒருவரை ஏமாற்றி அதிலிருந்து பிழைப்பு நடத்துவது ஒரு வியாபார யுக்தி. இதெல்லாம் ஒருவரை ஏமாற்றி அதிலிருந்து பிழைக்க செய்வது. அதிலிருந்து கொண்டு வந்து கடவுளுக்கு நான் கொடுத்துட்டேன்னா கடவுள் எல்லாவற்றையும் என்னை மன்னித்து விடுவார். ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டார். ஒருவரை நிர்மூலப்படுத்தி நீ ஆதாயம் கண்டு அதிலிருந்து வருகிறதான தொகைகளை கடவுளுக்கு செலுத்தி விட்டாலோ அல்லது 4 ஏழைகளுக்கு கொடுத்து விட்டாலோ உன்னை அங்கீகரித்து உன் பாவங்களை மன்னித்து விடுவார் என்று நீ நினைத்துக் கொண்டிருப்பாயானால் இது ஒரு பொழுதும் நடக்காது.
ஏனென்றால் அவர் உண்மைத்தன்மையை எதிர்பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அவர் தன் ஜீவ சுவாசத்தை உனக்குள் செலுத்தியிருக்கிறார். அந்த தன் ஜீவ சுவாசத்தின் தன்மை எவ்விதமாய் அவர் செலுத்தினாரோ அதனுடைய தன்மை மாறாத நிலையிலே மீண்டுமாய் அவர் அண்டையில் வர வேண்டும் என்பதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான காரியம் என்ன? ஒருவனை கீழே தள்ளினாதாங்க நான் மேல வர முடியும். இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான காரியம் இது. நான் வெளியில் இருப்பதை குறித்து நான் ஒருபொழுதும் பேசுகிறோம் அல்ல. முதலில் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். முதலில் நம்முடைய கிறிஸ்தவம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பிறகு நமக்கு வெளியில் பரிசுத்தமாக்கப்படுவதை குறித்து நாம் பார்த்துக் கொள்ளலாம். உபதேசம் என்பது முதலில் நமக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த உபதேசத்துக்கு உரியவர்களாய் நாம் நடந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வசனத்தின்படி முதலாவது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி வாழாதவர்களாகிய நாம் இருப்போமானால் நாம் ஊருக்கு உபதேசம் பண்றது வேஸ்ட், வீண். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான காரியம் என்ன? இயேசுவானவர் எல்லாருக்கும் போய் சொல்லுங்க, எல்லாரும் என் மந்தையிலே கொண்டு வந்து சேருங்கன்னு சொல்றாரு. அதனால நாங்க போயிட்டு எல்லாருக்கும் சொல்றோம். நல்லது, தேவைதான். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவம் இன்றைக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறதே, சீரழிந்து கொண்டிருக்கிறதே. இதை யார் தூக்கிவிட போவது? இதை யார் தூக்க போவது? உன் இருதயத்தின் சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டியதாயிருக்கிறது. இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய சிந்தையின் மாற்றம் நிச்சயமாக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. ஒரு உண்மைத்தன்மையை அவர் எதிர்பார்க்கிறபடியினாலே, ஒரு பரிசுத்த ஜீவியத்தை அவர் எதிர்பார்க்கிறபடியினாலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய எண்ணத்தை மாற்றப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. என்ன எண்ணம் அது? என்ன எண்ணம் அது? தேவனாகிய கர்த்தர் எனக்குள் ஜீவ சுவாசத்தை வைத்திருக்கிறார். நான் பாவம் இல்லாத நிவாரண பலியாய் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் மீண்டுமாய் என்பதின் எண்ண மாற்றம் நமக்குள் ஏற்பட வேண்டும். ஒரு எண்ண மாற்றம் நமக்குள் ஏற்படப்பட வேண்டும். அப்படி மாற்றங்கள் ஏற்பட்டால் மாத்திரம்தான் தேவன் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கை காணப்படும். தேவன் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய காணிக்கைகள் அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். தேவன் எதிர்பார்க்கிறபடி நாம் கீழ்ப்படிய முடியும் அவருக்கு. அவருடைய வழிகளில் நடக்க முடியும் நாம் அவருக்கு. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இவ்வளவு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? சற்று பின்னதாக நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கைகளை பற்றி. நாம் செலுத்தினதான அன்பு, நாம் செலுத்தினதான பரிகாரங்கள், நாம் செலுத்தினதான காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்பதை குறித்து நீங்கள் சற்று அமர்ந்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் கிறிஸ்தவன், நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் என்று. ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் மீண்டுமா இதை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்தவனால் பரலோகத்துக்குள் ஒரு பொழுதும் பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்தவன் என்கிறதான அடையாளத்தோட கூட ஒரு பொழுதும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. எவன் ஒருவன் நீதிமான் என்கிறதான அடையாளத்தை பெற்றுக் கொள்ளுகிறானோ, எவன் ஒருவன் தேவன் கொடுத்ததான ஜீவ சுவாசத்தின் தன்மை மாறாமல் மீண்டுமாய் திருப்ப செலுத்த வேண்டும் என்கிறதான எண்ணத்தோட கூட தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ளுகிறானோ, அவன் ஒருவன் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், தேவனை தரிசிக்க முடியும் என்று நான் சொல்லிக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறேன். இதுதான் சத்தியம்.
இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். அதே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 9:13. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் கொடுக்கிறதான காணிக்கைகளை அவர் விரும்புகிறது அல்ல, தேவன் இறங்கினதான இரக்கம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை குறித்து அவர் எதிர்பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அவர் இறங்கினதான இரக்கம் என்ன? தேவனாகிய கர்த்தர் இறங்கினதான இரக்கம் என்ன? மனிதன் மீது தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே பலி கொடுக்கும்படியாய் கொடுத்தாரே, அது அல்லவோ மிகப்பெரிய இரக்கம். எந்த ஒரு தகப்பனாலும் ஒரு தாயாலும் செய்ய முடியாத தியாகம் அல்லவா அது? அப்படிப்பட்டதான இரக்கம் நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிற தேவனாயிருக்கிறார். எல்லாவற்றையும் நான் கடவுளுக்காய் செலுத்துவேன் என்கிறதான இரக்கம். அவர் பலியை எதிர்பார்க்கிறவர் அல்ல, உன் பலி பொருளை அவர் எதிர்பார்க்கிறவர் அல்ல. அவர் எவ்விதமாய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஜனங்களுக்காய் மனிதனுக்கு அர்ப்பணித்தாரோ, அந்த அர்ப்பணிப்பின் இரக்கத்தை அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். உண்மை தன்மை குறையாமல், அதனுடைய சாராம்சம் குறையாமல். ஆனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன? நாம நினைத்து கொண்டு இருப்பது என்ன? நான் மனிதன் தானப்பா, நான் பாவத்தில் விழுந்துருவேனே, இந்த எண்ணம் முதல்ல மாற்றப்படணும். நான் மனிதன் என்கிறதான எண்ணம் முதலில் மாற்றப்பட வேண்டும். நாம் மனிதன் தானே என்கிறதான எண்ணம் மாற்றப்படுமானால், நான் ஜீவ சுவாசத்தை பெற்றிருக்கிறவன், அந்த ஜீவ சுவாசத்துக்கு உண்மைத்தன்மை தேவை என்கிறதான எண்ணம் நம்மிடத்தில் ஏற்படுமானால் பாவத்துக்கு விலகுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கடைசி வரியில், கடைசி அத்தியாயத்திலே அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இங்கே நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புதலுக்கு அழைத்தேன் என்று. அவர் யாரை அழைக்க வந்திருக்கிறார்? பரலோகத்திலிருந்து தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு யாரை அழைக்க வந்திருக்கிறார்? அவர் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அவர் அழைக்க வந்திருக்கிறார். எதற்கு? உன் எண்ணத்தை மாற்றுவதற்கு. நீ பரிசுத்த ஜீவியத்தை வாழ்ந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக. உடைய வாழ்க்கை இந்த பூமியோடு கூட முடிந்து விடக்கூடாது. உடைய வாழ்க்கை இந்த பூமியையும் கடந்து உண்மை தன்மையின் வாழ்க்கையை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாய் காணப்படுகிறது. இந்த பூமி அந்த நித்தியத்தின் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆயத்தப்படுகிறதான இடம் இது. நியாயத்தப்படும்படியாய் இந்த பூமியிலே உன்னை வைத்திருக்கிறார். எதற்கு? நித்திய வாழ்க்கையை, உண்மை வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதற்காக. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15-16. இல்லையே, கரெக்டா படிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15-16. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது.
அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் கற்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் இல்ல. போதும் போதும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிறதான வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று அவர் தன்னையே சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். என்னையே அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் நான் செய்த பாவத்தையே மன்னித்து என்னை அவர் தன் வழிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் உங்களை அவர் மன்னிக்க மாட்டாரா என்று அவரையே நம்மிடத்திலே சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஏன்? காரணம் என்ன? அந்நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருக்கும் பொழுது யார் ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறானோ, தன்னை அடையாளப்படுத்துகிறானோ, அவனை தலையை துண்டிப்பதுதான் அவருடைய முதல் வேலையாய் காணப்பட்டு கொண்டிருந்தது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வேலை. எவன் ஒருவன் தன்னை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறானோ அவனுடைய தலையை துண்டிப்பதுதான் அவர் விருப்பமாக காணப்பட்டு கொண்டிருந்தது. பாவத்திலும் பிரதான பாவம் வரே சொல்லுகிறார், இந்த பிரதான பாவியையே மன்னித்து அவருடைய வழிகளில் நடக்கப்பட வேண்டும்படியாய் என்னை நல்வழிப்படுத்தியிருக்கிறாரே, அந்த இறைமைந்தன் உங்களுடைய பாவத்தையும் மன்னித்து உங்களையும் நல்வழிப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் என்று அவரே சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இவ்வளவு நாட்கள் உங்களுடைய சிந்தனையின் எண்ண ஓட்டங்கள் என்னவாய் காணப்பட்டு கொண்டிருந்தது? நான் பாவி, நான் பாவியாய் இருக்கிறேன், நான் பாவப்பட்ட மனுஷன், நான் மனிதனாய் இருக்கிறபடியினாலே நான் பாவத்தில் விழுந்து போகிறவனாய் காணப்படுகிறேன் என்று உங்களுடைய எண்ண ஓட்டம் காணப்பட்டு கொண்டிருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவரையே பாவத்திலிருந்து மீட்டு நல்வழிப்படுத்தியிருப்பாரானால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் எம்மாத்திரம் தேவனாகிய கர்த்தருக்கு. அவர் நம்மை மன்னித்து அவர் மீது அன்பு செலுத்தும்படியாய் நம்மை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கிற கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். நீங்கள் உங்களை உண்மையாய் அர்ப்பணிப்பீர்களானால், உங்களுடைய சிந்தனையின் எண்ண ஓட்டத்தை மாற்றுவீர்களானால் என்னவென்று, தேவனாகிய கர்த்தருடைய ஜீவ சுவாசத்தை பெற்றிருக்கிறதான நான் மீண்டுமாய் அந்த ஜீவ சுவாசத்தினுடைய தன்மை குறையாமல், அதனுடைய மகத்துவம் குறையாமல், அவர் அண்டையிலேயே நான் திரும்பி ஜீவ ஆத்மாவாய் சேர்க்கப்பட வேண்டும் என்கிறதான எண்ண ஓட்டத்தோட நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒருவனும் பாவம் செய்யாதவனாய் காணப்படுவான். பாவத்தை விட்டு விலகுகிறவனாய் காணப்படுவான். பாவம் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது அதை விட்டு ஓடுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். எப்படி யோசேப்பு தன்னுடைய ஆடைகளை களைந்து விட்டு ஓடினானோ, பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று, அதே போல பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். எப்பொழுது? உங்களுக்குள் ஒரு எண்ண மாற்றம் அடைய வேண்டும். என்ன எண்ணம் அது? நான் ஜீவ சுவாசத்தை பெற்றிருக்கிறவன், இந்த ஜீவ சுவாசத்தை மீண்டுமாய் ஜீவ ஆத்மாவாய் தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டியது என்னுடைய வாழ்க்கையின் தத்துவமாய் காணப்படுகிறது. அதை தான் நான் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை கூட நாம் வாசிப்போமா?
மீகா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து. மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமையா, வேற எண்ணத்தை அவர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எண்ணத்தை அவர் உன்னிடத்தில் கேட்கிறார். நீ மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். எப்படி அவர் மனத்தாழ்மையாய் தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்தாரோ அதே மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அந்த உண்மைத்தன்மையை அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அவருக்கு பயப்படுகிறதான பயத்தை அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய வழிகளில் நடக்கப்படுகிறதை நீ எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய எண்ண சிந்தையை நீ மாற்றி, உன்னுடைய எண்ண சிந்தையை நீ மாற்றி அவருக்கு பயப்படுகிறதான பயத்தின் உண்மைத்தன்மையோடு, அவருடைய வழிகளில் நடக்கப்படுகிறதான உண்மைத்தனின் நடையோடு அவரிடத்திலே தஞ்சம் அடைவாயானால் நிச்சயமாய் நித்திய ராஜ்யத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளையாய் காணப்படுவாய். ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே, யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு உண்மைத்தன்மை மிகுந்தவர்களாய் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, உண்மைத்தன்மையின் வாழ்க்கையை வாழும்படியாய் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்தமாக்கப்படும்படியாய் தேவனாகிய கர்த்தர் தூய ஆவியானவர் அவர்களுக்குள் சென்று நீர் கிரியையை செய்விக்கப்படுவீராக. அவர்கள் சிந்தை மாற்றப்படும்படியாய் நீர் ஒரு கிரியையை செய்விக்கப்படுவீராக. சுவாமி, தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். நாங்களும் நல்வழிப்பட்டு அப்பா நீர் எதிர்பார்க்கிறபடி அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட என் கிருபை அருளச் செய்வீராக. உம்முடைய அன்பே பிரதானம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு அந்த மகத்துவம் குறையாமல் எல்லாரிடத்திலும் நாங்கள் அன்பா இருக்க நீர் கிருபை அருளச் செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.